நம்முடைய அழைப்பே அதிசயமானது, ஆச்சரியமானது. யோசிச்சு பாருங்க, தேவன் உங்களையும் என்னையும் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் அழைச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடியே ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில், சொந்த பந்தங்கள், உறவுகள், ஊரில், உலகத்தில் பார்க்குறவங்க, கேள்விப்படுறவங்க, நெருக்கமானவங்க, தூரமானவங்க, எவ்வளோ பேர் இந்த நல்ல இயேசுப்பா அறியாமே ரட்சிக்கப்படாமலே இருக்காங்க. பேசிக்கே தெரியாமல் இருக்கிறாங்க. பேசிக் நாலேஜே அவங்களுக்கு தேவனை பற்றி இல்லை. சரிங்களா? அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சரியாக அவரை அறிகிற அறிவு இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவன் அது மத்தியில் பாருங்கள், உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு சாட்சிகளாக உருவாக்கி வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஆமென். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். பிசாசு எதெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ண விடாமல், பெருசாக பார்க்க விடாமல், நம்மளை சப்பையாக பார்க்குற மாதிரி விட்டுருவோம். ஆமாம், நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய அழைப்பு. அதான் அந்த பாட்டு எடுத்து